ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதை நான் என்னோடய அகாரோ ப்ரொஃபஷ்னல் பிளெண்டரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் ரொம்ப மினிமம், ஆனால் இவங்களோட மோட்டர் கெப்பாசிட்டி ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஸ்மூதி, தோசை பேட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆன் ஆஃப் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த சைட் பல்ஸ் பட்டன் இருக்குது. உங்களோட இதை வந்து நீங்கள் ஹை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரொட்டேட்டிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே லிட்டு, ரிமூவபிள் லிட்டு, அதில் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரோசன் பனானா, ஹாட் சாக்லேட் பவுடர், அது வந்து ஃபுல் பனக்கற்கண்டு வச்சு பண்ணது, மில்க்கு, நீங்கள் சோயா மில்க் எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஐஸ் க்யூப்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு லிட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிளெண்டரை வந்து ஆன் பண்ணிட்டா போதும். ஸோ இதில் லாக்கிங் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்மூத்தான ஸ்மூதி ரெடி ஆகிடும். ஸோ எவ்வளோ ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அது வந்து பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த பவர்ஃபுல் பிளெண்டரில் ஸ்மூத்தாட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது ஸ்மூதிக்கு எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட திக்கான க்ரீமியான ஸ்மூதி ரெடி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.